நாகம்மா கோயிலுக்கும் மரம் கோயிலுக்கும் செம்பு தூக்கி தண்ணி அப்படியாப்பா? வாராயம்மாவுக்கு என்னப்பா பண்ண போகிறீங்க? பால் கொண்டு போகிறோம். பால் கொண்டு போகிறீங்களா? அம்மாவுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ண போகிறீங்களா? எந்த அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண போகிறீங்க? வாராயம்மாக்கும் நாகம்மாக்கும் பால் பூஜை பண்ண போகிறோம். அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. சரி, அழுகாதீங்கண்ணே. அம்மா கண்டிப்பாக அதோட பலனை தருவாங்க. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கண்ணே. பலனை தருவாங்க இல்லையா? தந்ததுக்கான ஆனந்த கண்ணீர். அப்படிங்களாண்ணே? சரி சரிண்ணே. அது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வர முடியாமல் அதை நினச்சிட்டு இருப்பாங்கண்ணே. ஆமாங்கண்ணே. நம்ம வந்திருக்கோம், நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி கண்டிப்பாண்ணே. நாளே அப்படிங்களாண்ணே? அவ்வளோ தற்சூரமாக வந்து உட்காந்துருக்காங்க. சரிங்க சரிங்க. அம்மா எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதும்மா. காலையிலேருந்து ஒரே கூட்டமாக எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கம்மா. எங்கேம்மா வந்து வாராயம்மா கோயிலுக்கு சாமி பால விஷயம் பண்ண வந்திருக்கோம். நாகம்மா கோயிலுக்கு வாராயம்மா கோயிலுக்கு. அப்படியா? பார்க்க அம்மா அவங்க சொன்னாங்க, அதை வந்து பார்த்துட்டு பால விஷயம் போகலான்னு வந்திருக்கோம். அது எங்கேங்கம்மா? வெங்கடாச்சலம் பக்கத்தில் நாகபுரம் சொல்கிறாங்க. அங்கேயே நாகம்மா கோயில் வாராயம்மா கோயில் எல்லா சாமி காளியம்மா இருக்குது, எல்லா தெய்வமும் இருக்குது. நம்ம எது வேண்டுதலாக இருந்தாலும் கூட நல்லா படிக்குது. எப்போங்கம்மா விசேஷம்? விசேஷம் பிரகாசில் இருக்கிறாங்க. இப்போ வந்து சித்திரை பௌர்ணமிக்கு விசேஷம் சாமி அம்மா வாராயம்மா சேலை அரிசி சேலை வைக்கிறாங்க. அப்படியா? அதனால பார்த்துட்டு போயிடலாம்ட்டு பாலவசியம் போகலான்னு வந்திருக்கோம். ஏன்னா பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்குது. இன்னைக்கு ஒரு வாரமே தங்கினால அம்மா அவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணுறாங்க. ஒரு வாரம் சாப்பாடு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்களா? எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நல்லா எல்லாம் நினச்சி போனாலும் அங்கே நல்லா வேண்டுதலானாலும் எல்லாம் நினச்சி போனால் வெற்றி ஆயிடுது. அதனால எல்லா பேரும் வந்து பார்த்துட்டு போகலாம்ட்டு வந்திருக்கோம். அவசியம் பண்ணி போகலாம். அப்படிங்களா? எது நினச்சி போனாலும் அம்மாட்ட நினச்சி போனால் வாராயம்மாவை நினச்சோம்னா அங்கே போனால் எந்த இது நினச்சி வந்தாலும் அங்கே நல்லா படிச்சிருக்கு. அப்போ அங்கே எல்லா சிலையும் இருக்குது, எல்லாமே சாமி எல்லா சாமி இருக்குது. அம்மா சாமி, எல்லா சாமி, காளியம்மா சாமி, வாராயம்மா, முருகன், எல்லா தெய்வமே இருக்காங்க. எங்கேயுமே இப்படி இருந்ததே இல்லை. அப்போ வாராயம்மா சிலை நாகலட்சுமி சிலை வச்சுருந்தாங்க. இப்போ அஷ்டலட்சுமி சிலை கொண்டு வச்சுருக்காங்க. வெங்கலத்தில் வந்து வைக்க போகிறாங்க. சித்திரை பௌர்ணமிக்கு வைக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவசியம் வேண்டி போகலாம்னு வந்திருக்கோம். அப்படிங்களா? நினச்சது வெற்றி ஆகணும், நல்ல முறையில் இருக்கணும். ஒரு வாரம் தங்கிட்டு போகலாம்ட்டு வந்திருக்கோம் அம்மாட்ட. சரிங்க சரிங்க. அதுவே வந்திருக்கோம். நாங்கள் இருந்து ஒரு வாரம் இருந்து அம்மாவை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அவசியம் வேண்டி பால அவசியம் வேண்டி போவோம். எங்களுக்கும் குடும்பத்தில் சிரமமாக தான் இருக்குது. நம்மளும் போனால் கூட பரவாயில்ல. தம்பியே என்னங்கண்ணா? எங்கே தம்பி போகிறீங்க? நாகம்மா கோயிலில் வாராயம்மனுக்கு பால விஷயம் பண்ண போகிறோம். நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? ஆமாங்கண்ணா. அப்படியாப்பா? ஆமாங்கண்ணா. சரி சரிப்பா சரிப்பா. இந்த அஷ்டலட்சுமி வராய் வச்சு ஆமாங்கண்ணா. ஐமன்ல வச்சுருக்காங்கண்ணா. இப்போ தான் புதுசாக ஆக்கி போகிறேன். சித்திரா பௌர்ணமிக்கு அவசியம் பண்ண போகிறாங்கண்ணா. எல்லாரும் அவங்க கையாலே பால. ஆமாங்கண்ணா, அவங்க கையாலேயே சங்க. பரவாயில்லையப்பா, கொடுத்து வச்சுருக்கோம்மா. வெளியில கோயிலுக்குள்ள கூட அனுமதி இல்லை. இங்கே வந்து அவங்களே பால சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ண விடுறாங்களாப்பா? ஆமாங்கண்ணே. பரவாயில்லையாப்பா. அதனால தானே நாங்களும் இப்போ வேகமாகவே கிளம்புறோம். அப்படியாப்பா? சரி சந்தோஷம்ப்பா. எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. நாங்களும் வரலாம். சரி வரோம்ப்பா. போங்கப்பா, வேலையை முடிச்சுட்டு வரோம். சரிண்ணா. நம்மளே அவங்க கையால் பண்ணுறாங்கப்பா பாலாபிஷேகம். நம்மளுக்கு யாருக்குமே கொடுத்து வைக்காது. இந்த அஷ்டலட்சுமி வாராயை வச்சு அவங்க சக்தி வாய்ந்த கோயில் அவங்க கையாலே அவங்க பூஜை பண்ணுறாங்க. நம்மளும் கூட போகலாம். சாயங்காலம் குளிச்சுட்டு நம்மளும் போவோம். அக்கா எங்கக்கா போகிறீங்க? தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் நாகம்மாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படிங்களாப்பா? சரிங்கக்கா. அங்கே வந்து அம்மாவை அஷ்டவராகியா வச்சுருக்காங்க ஐம்பொன்னில். இப்போ முன்னாடி கூட்டமாக போனாங்க, அங்கே தான் நீங்களும் போனீங்களா? நானும் போகிறேன். அப்படிங்களாக்கா? ஆமாம். என் பசங்கள்லாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கக்கா? நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். அப்படிங்களாக்கா? அவ்வளோ தூரத்துலேருந்து கோயில் தெரிஞ்சு அவ்வளோ சக்தி வாய்ந்து சொல்லி வரீங்க. ஆமாம். என் பசங்கள்லாம் ரொம்ப வாழ்த்தனமாக ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்தானுங்க. இது உங்கள் பையனாங்கக்கா? ஆமாம். இப்போ என் அம்மாவை வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து என் பசங்களோட எல்லாமே மாறி இருக்கு. வாழ்த்தனம் மாதிரி நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே மாறி இருக்கானுங்க. அப்படியா? ஆமாம். அதுலேருந்து அம்மாவோட அருள் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வராகி அம்மனை வந்து ஐம்பொன்னில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஐம்பொன் சிலையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 இணைஞ்ச சங்கால அபிஷேகம் பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம மக்கள் நம்ம கையாலேயே அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம பிரச்சனைகள் தீருங்கிறதுனால அது மாதிரி பண்ணால் பிரச்சனைகள் தீருங்கிறதுனால அந்த மாதிரி அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அஷ்டவாராகியா அம்மா இங்கே வந்து இருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து இங்கேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து வந்து இங்கே இருந்து தங்கி எல்லாருக்கும் அன்னதானம் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நல்லா. ஆமாம், எல்லாமே அம்மா ஏற்பாடு பண்ணி நல்லா பார்த்துக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே கூட விட மாட்டாங்கக்கா. நீங்கள் நம்ம வளவரி இடவரி சங்கு கொடுத்து அவங்க கையால் அவங்களே வாராகி அம்மாவுக்கு பூஜை பண்ண விடுறாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் நம்பி வர்றீங்க. பலன் கிடைக்க போய் தான் நீங்கள் வர்றீங்க.
ஆமா அம்மாவால நிறைய நீங்களே அபிஷேகம் பண்ணி நீங்களே பால் அபிஷேகம் பண்ணி எல்லாமே பார்க்குற மாதிரி. ஆமா நாங்களே எங்க கையால எல்லாமே பண்ற மாதிரி அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்களும் இந்த குளிச்சுட்டு வர்றோம்க்கா, நாங்களும் அந்த அம்மாவை பார்க்கணும். தம்பியே நீங்களும் கோயிலுக்கே பாருங்களாப்பா? எந்த ஊருங்கப்பா நீங்கள்? ராமநாதபுரம். ராமநாதபுரமா? சரிங்கப்பா சரிங்கப்பா. அதோட அதிசயங்கள் என்னங்கப்பா? நிறைய சாமி இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச பலனு? டாக்டர் சீட்டு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஆமாம், அம்மா தான் அமைச்சிருக்காங்க. அப்படிங்களா? சரிங்கப்பா சரிங்கப்பா. நீங்கள் இன்றைக்கே வந்துட்டீங்களா? அப்போ நீங்களே பால் அபிஷேகம். அங்கே என்னப்பா அதிசயம்? நிறைய பேர் போகிறாங்க, நான் இன்னும் அந்த கோயிலுக்கு போனது இல்லைப்பா. எப்படின்னு அதிசயத்தை சொல்கிறது அவ்வளோ இருக்குது. 7 விருச்சக மரம் இருக்குது, அங்கே உட்காந்து என்ன எடுத்தாலும் படிச்சிடும். அப்புறம் ஜக்கம்மா கோயில் இருக்குது, ஆனந்த வராயி, தண்டின்னு வராயி இருக்கா. நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மிளகா அங்கேயே அரைச்சி அம்மாவுக்கு பூசலாம். ஏதாவது நடக்கணும்னா ஆனந்த வராயிட்ட போய் மஞ்சள் அரைச்சி பூசினா நடக்கும். அப்படியாப்பா? எல்லா சாமியும் நம்மகிட்ட பேசுவாங்க. நீங்கள் சரிப்பா. சுயம்பா வந்துருச்சு. நாகம்மா, வராயம்மன், நாளைக்கு இப்போ அஷ்ட வராயி தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. வர சித்ரா பௌர்ணமி. ஆமாம், இன்னைக்கே போகிறீங்கப்பா எல்லாரும்? ஒரு வாரம் நம்மளே தங்கி எல்லாம் பண்ணலாம். அங்கே நம்ம தாய் வீடு மாதிரி எல்லாரும். அப்படிங்களாப்பா? சரிங்கப்பா. அவங்களே எல்லாம் அன்னதானம் எல்லாமே சாப்பாடு போட்டு எல்லாமே பார்த்துக்குருவாங்க. வேண்டுதல் கடை வச்சோம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து மஞ்சள் அரிசி பூசின ஆனந்த வராய்க்கு எனக்கு வந்து டாக்டர் சீட் வந்து இலவசமாக கிடச்சிச்சு. அப்படியாப்பா? ஆமாம். வேண்டுதல் கடிதம் என்னதுப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி? வர பஞ்சமிக்கு வந்து அம்மாவே வீடியோ போட்டுருவாங்க. இப்படி தான் எடுக்கணும். நம்ம ஊர் பேர் போட்டு 3 வரியில் எழுதி நம்ம அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம்னா அவங்க வேண்டுதல் எழுதி படித்து அம்மா பாதத்தில் சமர்ப்பணம். அப்போ பஞ்சமிக்கு வேண்டுதல் கடிதம் வச்சு அம்மா முன்னாடி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தருவாங்க. அப்புறம் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இங்கே இலவச அருள்வாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்னதானம் இருக்கு. அன்னதானம் அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் இருக்கு. வர்றவங்க வர்றவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியாப்பா? சரி. மற்ற கோயில் மாதிரி உள்ள விட மாட்டாங்க இங்க எல்லாமே. ஆமாப்பா, மற்ற கோயிலெல்லாம் வெளியவே நிக்க வச்சு அர்ச்சனை பண்றாங்க. திருநீர் வெளியிலே வச்சு தருவாங்க. யாரையும் பாவ பண்ண பார்க்க முடியாது, எல்லாருமே விடுவாங்க. எல்லாமே தாய் வீடு மாதிரி தான் இருக்கு. இங்க நம்மளே சிலையை தொட்டு பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. சந்தோஷப்பா சந்தோஷப்பா. நீங்க வாங்க. வரேன்ப்பா, இந்த வேலையை முடிச்சு நாங்களும் வரப்பா. கண்டிப்பா வரணும். சரிங்கப்பா, போயிட்டு. கோயிலுக்கு போகிறாங்க. நம்மளும் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு அந்த அரிசியை வராகியம்மான்னு பார்க்க போகணும். இன்றைக்கி போய் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நம்மளும் போய் அந்த பூஜையில் கலந்துக்கணும். எல்லோரும் அவங்க போய் அந்த அரிசி வராகியை பார்த்து எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க. நம்மளும் போய் அந்த பாலை பேசுறதுல கலந்துக்கணும். தம்பி வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? இந்த எல்லாரும் கூட்டமா கோயிலுக்கு போனா அங்கேயே போறீங்க? ஆமையா, நம்ம வராய் அம்மனுக்கு பெரிய விசேஷம் வருது. உலகத்துல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படிங்களா? அந்த பாக்கியத்துல நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்படி ஒரு பாக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்கலாம்ட்டு அப்படி அருளோட போயிட்டு இருக்கேன் ஐயா. சரிங்கண்ணா. நீங்க எந்த ஊருங்கண்ணே? நம்ம வந்து பெரியவளம் பக்கம் ஐயா. அப்படிங்கண்ணே. சரிங்க சரிங்க. அவ்வளோ தூரத்துல இருந்தாலும் ஆளு வரீங்க என்னங்கண்ணே? அம்மாவுக்கு வந்து. சரிங்க. பையில என்னதுண்ணே? பையில பட்டியா? என்ன இவ்வளோ கண்கலங்குறீங்க? சொல்லுங்கண்ணே, அதோட அதிசயத்தை சொல்லுங்கண்ணே, நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். அம்மா பற்றி பேசணும்னாலே பேச முடியாது. அப்படிங்கண்ணே, அவ்வளோ தற்சூரமாக வந்து உட்காந்துருக்காங்க. சரிங்க சரிங்கண்ணே. சரி, அழுகாதீங்கண்ணே. அம்மா கண்டிப்பாக அதோட பலனை தருவாங்க. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கண்ணே. பலனை தருவாங்க இல்லையா? தந்ததுக்கான ஆனந்த கண்ணீர். அப்படிங்களாண்ணே? சரி சரிங்கண்ணே. அது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. சரி சரிங்க. நாங்கள் இன்னும் வந்தது இல்லைங்கண்ணே. இனிமேல் தான் நாங்கள் முத இன்றைக்கி எப்படியாச்சும் அந்த அஷ்டலட்சுமி வராயை பார்க்க நம்ம கையால் பூஜை பண்ணுற கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக வர்றோங்கண்ணே. அது இல்லையா? அது உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்படிங்களா? ஆமாம், அது வந்து பார்த்தா தெரியாது. அது எங்கேயோ இருந்து எவ்வளோ பேர்லாம் அம்மாவை நினச்சி கனவு பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா, அழுகாதீங்கண்ணே. அழுகலை, சும்மா அம்மாவை நினச்சோம்னா ஒரு ஆனந்த கண்ணீர். நிறைய பேர் வர முடியாமல் அதை நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஆமாங்கண்ணே. நம்ம வந்திருக்கோம், நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி கண்டிப்பாண்ணே சந்தோஷத்தினால. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், அவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. மற்ற கோயிலெல்லாம் கோயிலுக்கு வெளியவே நின்று கண்ணீர் விட்டாலும் கண்ணீர் சிந்தினாலும் அப்படி எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க, போக சொல்லிடுவாங்க. இப்போ கோயிலுக்குள்ளேயே வர சொல்லி அங்கே நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. அங்கே போக முடியல, வர முடியல, ஆனால் போகணும். அம்மா அம்மிட்ட அருள் அள்ளி கொடுத்துருக்கா. நம்ம போகிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, நம்ம கையால் பாலபிஷேகம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. ஆமாங்க, அதை நினச்சி ஒரு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேண்ணே. மற்ற கோயிலில் எங்கேயுமே அப்படி கிடைக்காதுண்ணே. இங்கே வராயம்மா தொட்டு நம்மளே அருள் பால் பூஜை பண்ணுறோம்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது அம்மாவோட அருள். அவங்களா கோயிலுக்குள்ளே உட்காந்து நான் மற்ற கோயில் எவ்வளோ வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து கண்டிப்பாக பால் பூஜை பண்ணணும். நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு 3 நாளைக்கு இருந்து விரதம் இருந்து பால் பூஜைக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக பண்ணலாங்கண்ணே.
கண்டிப்பா சரிங்க எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சவங்களாம் வருவாங்கண்ணே. அது எல்லாரும் வரணும் அப்படின்னு நம்மளும் வரணும், வேண்டிக்கிறோம். அம்மா கூப்பிட்டு வருவாங்கண்ணே. கண்டிப்பா 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 அதுக்கு பிரியமா அன்பு இருந்தாங்கன்னா வந்துருவாங்க. கண்டிப்பா வராகி அம்மனுக்கு அன்பும் பிரியம் தானே முக்கியம். ஆமா. அவங்க அதிர்ஷ்டத்துல அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணே. நீங்கள் வாங்க. சரிங்கண்ணே. கண்டிப்பா உண்மையா உணர்ந்து அம்மா வந்தீங்கன்னா சரிங்க அவங்க நம்ம மடியில இருப்பாங்க. சரிங்கண்ணே. கண்டிப்பாங்கண்ணே. அவங்களுக்கு உண்மையா உட்காந்து நம்ம அர்ப்பணிச்சோம்னா நம்ம தனிமையா நம்மளை பார்த்துக்குருவாங்கண்ணே. சந்தோஷம்ண்ணே. சரியா சரிங்க மகிழ்ச்சியா சித்ரா பௌர்ணமிக்கு சரிங்கண்ணே. கண்டிப்பா வர்றாங்கண்ணே. வாங்க. அதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை மாலை போட்டுக்கலாம். அம்மாவுக்கு மாலை போடுறது இருக்காங்க. ஆமா, அம்மாவை நினைச்சு ஒரு விரத நினைப்புக்காக ஒரு கங்கணம் கட்டிக்கலாம். அப்படிங்களா? ஒரு சிவப்பு மாலை போட்டுக்கலாம். சரிங்கண்ணே. சந்தோஷம். வர முடியாதவங்க எங்க இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இங்க பக்கத்துல இருக்கவங்க இங்கேயே வந்து மாலை போட்டுக்கலாம். 3 நாளைக்கு மட்டும் தானே விரதம் இருக்கலாம். இருந்து வெளியில இருக்கவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அவங்களே அவங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு மாலை போட்டுக்கலாம், கங்கணம் கட்டிக்கலாம், மாலை வாங்கி போட்டுக்கலாம். ஆமா, சந்தோஷம். அந்த பாக்கியம்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேர் பயன்படுத்துறாங்களோ எல்லாரும் ஒரு கண்டிப்பா வாராகி அம்மா அருளால எல்லாரும் பயன்படுத்துவாங்கண்ணே. அவங்க கண்டிப்பா கூப்பிட்டு வருவாங்க. அவங்க செல்வ வராகியும் ஆனந்த வராகி இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் வராதுண்ணே. கண்டிப்பாங்கண்ணே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிங்க. கண்டிப்பா நாங்களும் வந்து அதில் கலந்துக்கிறோம் பண்ணுவோம். வாங்க, நீங்களும் வாங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் வாங்க. வர்றோம். இன்னைக்கு போகணும்ப்பா அந்த கோயிலுக்கு. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இவ்வளோ ஆனந்தத்தோடு இருக்காங்க. இதெல்லாம் என்னப்பா வேலை வேற ஒரு மண்ணு வேணும். நம்ம முதல்ல அந்த கோயிலுக்கு போவோம். அண்ணே நில்லுங்கண்ணே. நாங்களும் கோயிலுக்கு வர வேலை வேணாம், ஒரு மண்ணு வேணாம்னே. நானும் அந்த அதிர்ஷ்ட லட்சுமி வராகிய பார்க்க வரணும். வாங்க தம்பி, வாங்க. கூட்டு போறோம். சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. வாங்க. கண்டிப்பா அவளை அருளோட அவங்க உட்காந்துருக்காங்கன்னா உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கையால நம்ம பாலாபிஷேகம் பண்றோம்னா அவங்க வந்து அதிர்ஷ்ட லட்சுமி சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குங்கண்ணே. 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அன்னதானம் போட்டு சாப்பாடு 3 நேரமும் கொடுத்து அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு எல்லாருமே கொடுத்து வச்சவங்கண்ணே. நம்ம கண்டிப்பாக போகணுங்கண்ணே. அவங்க வந்து இவ்வளோ சிலை இருந்து நாகலட்சுமி வரையம்மா வந்து இருக்கிறாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம்ண்ணே. நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சிலையை பார்க்கணுங்கண்ணே. பார்த்து எல்லாருக்கும் இதை சொல்லணுங்கண்ணே. வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்ட லட்சுமி வராகியும் நாகலட்சுமி வராகியும் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு பூரா தெரியணுங்கண்ணே. அவங்களுக்கு பூரா தெரிஞ்சு நம்ம கையாலே தொட்டு பால் அபிஷேகம் பண்ணுறோம்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்கண்ணே. நம்மளே தொட்டு நம்ம சிலையை மற்ற பக்கமெல்லாம் கோயிலுக்குள்ளே எங்கேயுமே விட மாட்டாங்க. மஞ்சள் அரைச்சி ஒரு கோயிலே வராயம்மன் கோயிலும் வச்சுருப்பாங்கண்ணே. வெளியில் வச்சுருந்தாலும் மஞ்சள் அரைச்சி பூசுறது, மஞ்சள் அரைச்சி மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அவங்க பூசி விடுவாங்க. இங்கே வந்து நம்ம கையாலே மஞ்சள் அரைச்சி பூசு, சந்தோஷம் வரவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்கு மிளகா அரைச்சி பூசுறதும் தனித்தனியாக அந்த வாராகி அம்மா இருக்குது. இப்போ நம்ம கையாலே பால் அபிஷேகம் பண்ணுறோம்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம்ண்ணே. அதுக்கு நான் சந்தோஷமாக போவோங்கண்ணே. வாங்கண்ணே.